ஜனாசாவுக்கு நன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மணி இத்தப ஜனாசா முஸ்லிமன், ஒரு முஸ்லிமான ஒரு ஜனாசாவை யாரு பின்தொடர்கிறார்களோ வ ஈமானுன் இஹ்திசாபன், இந்த நோன்புக்குரிய நன்மை மாதிரி அவர் சொல்லப்படுது பாருங்க. நோன்பு ஒரு ஆள் வைக்கிறாரு, நன்மை எதிர்பார்த்தோம், நம்பிக்கையுடன் யார் நோன்பு நோக்கிறார்களோ அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி இதுல சொல்லப்படுது, ஒரு ஜனாசாவுல நீங்கள் கலந்துக்கும் போது நம்பிக்கையுடனோ நன்மை எதிர்பார்த்தோம் அதிலே ஒருவர் கலந்து கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கின்ற நன்மை என்ன தெரியுமா? மினல் அஜரி, அவருக்கு கூலிகள் வழங்கப்படுகிறது. மி கீராத்தைனி, 2 கீராத் அளவுக்கு நன்மைகள் வழங்கப்படுது. கீராத்லாம் என்ன? அத ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. கீராத் என்று சொன்னால் ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவுக்கு உள்ளது. மதீனாவில் இருக்கக்கூடிய உஹது மலை இருக்குல்ல, அந்த உஹது மலை தான் இருக்கின்ற மலையிலே நீளமான மலை, நல்ல பெரிய மலை, ஒரு நீள தொடர்ச்சியுள்ள மலை. இந்த மலையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இது ஒரு ஜனாசாவில் கலந்துகிட்டு தொழுகை வரைக்கும் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு கீராத் நன்மை இருக்கிறது. ஜனாசாவில் கலந்து கொண்டு அடக்கம் செய்கின்ற வரைக்கும் ஒருவர் அந்த ஜனாசாவினோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு 2 கீராத் நன்மைகள் வழங்கப்படுது என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப ஜனாசா என்று ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு குறைந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவர்கள் எல்லாம் எந்த மாதிரியான சூழல் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது சொன்னால், இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, பல்வேறான வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்து விட்டது. ஜனாசா ஒரு பக்கம் போது அவங்க பைக்ல வந்து மையவாடிக்கு பக்கத்துல வந்து நின்று தொழுதுட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி எதை பின்தொடர்ந்து செல்வதனால் நமக்கு என்ன நன்மைகள் எல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த நன்மைகள் எல்லாம் இன்றைக்கு வசதி வாய்ப்புகள், இன்றைக்கு நாகரிகம் என்ற பெயரிலே அதை பின்தொடராத ஒரு சூழல் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம். அப்ப ஜனாசாவை ஒருவர் பின்தொடர்ந்து அதில் அடக்கம் செய்கின்ற வரைக்கும் ஒருவர் அதோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு 2 கீராத் நன்மை கிடைக்குது. அப்ப ஜனாசா என்று சொன்னால் அதற்கு நாம முன் செல்ல வேண்டும். நாம் முன் சென்று நம்ம அந்த காரியங்களை செய்வதற்கு நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்.